அனைவருக்கும் வணக்கம். மார்கழி பஞ்சமி சனிக்கிழமை இருக்கின்றது. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நீரை வந்து நீங்கள் வீடு முழுவதும் தெளிக்க வேண்டும். இந்த நீர் வந்து எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு மேலே வராகினி வழிபாடு செய்யும் போதே நீங்கள் ஒரு செம்பு எடுத்துக்கோங்க. காப்பர் செம்பு இல்லை பித்தளை செம்பு இல்லை சில்வர் செம்பு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபுல்லாக தண்ணீர் பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மட்டும் பன்னீர் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டும், அதில் கொஞ்சம் பட்டை பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. கிராம்பு 2 போட்டுட்டு அதில் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டியது கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கணும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் சேர்ப்பது ரொம்ப நல்லது. அதில் ஒரு வெற்றிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வராகிமன் பார்த்துக்கிட்ட வச்சுருங்க. நீங்கள் வைத்துட்டு நீங்கள் வந்து பூஜையெல்லாம் முடித்த பிறகு மந்திரங்கள்லாம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்த பிறகு வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நீரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பூஜை அறையில் தெளிச்சிருங்க. கொஞ்சம் அதற்கப்புறம் நிலைவாசலில் தெளிச்சிருங்க. அப்புறம் எல்லா அறையிலையும் தெளிச்சுட்டு அந்த தண்ணீரை மறுபடியும் நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இரவு முழுவதுமே அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். மறுநாள் காலையில் எழுந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் தெளித்து விட்டுருங்க. நிலைவாசலில் மட்டும் அதுக்கப்புறம் தெளித்தா போதும். தெளிச்சுட்டு மிச்ச நீரை பார்த்தீங்கன்னா துளசி செடியில் நீங்கள் விட்டுறலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நம்ம செய்கிற பூஜைக்கான நல்ல பலன் கிடைப்பதற்காக. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நம்மளுடைய இல்லம் வந்து பாசிட்டிவாக இருப்பதற்காக. நம்ம மட்டும் பாசிட்டிவாக இருக்கிறது பத்தாது, நம்மளுடைய இல்லமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஏன்னா இல்லத்திற்கும் கண் திருஷ்டி விலகும். இல்லத்திற்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து பிரச்சனைலாம் சின்ன சின்னது நமக்கு இருக்கும். இல்லாமலாம் எந்த வீடும் இருக்காது. குட்டி குட்டி பிரச்சனைகளுக்கும் வீட்டுக்கும் இருக்கும். அது சரியாவதற்காக இந்த தண்ணீரை வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே தெளிக்க வேண்டும். ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அந்த நீரை தெளிக்கும் போது நமக்கு இன்னமும் அந்த பூஜைக்கும் பலன் கிடைக்கும். இந்த நீருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இல்லத்திற்கு தெளிப்பது ரொம்ப நல்லது. நமக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் குண்டு மஞ்சள் இருக்கும், இல்லைன்னா வெரளி மஞ்சள், இந்த 2ல் ஏதாவது ஒரு மஞ்சள் வச்சு நீங்கள் அந்த வெற்றிலையை வந்து சுருட்டிக்கோங்க. வெற்றிலையில் மஞ்சள் வைத்து அதை சுருட்டிட்டு சிவப்பு நிற நூலால் வந்து 21 முறை நீங்கள் வந்து முடிச்சு போட்டு விடணும். 21 முறை முடிச்சு போட்டுட்டு வராகிமன் பாதத்தில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீண் வரைய செலவுகள் வராமல் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பூஜையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல 3 நாள் நீங்கள் வைத்திருக்கணும். 3 நாட்கள் கழித்து சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை மாலை நேரமும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த வெத்தலையை வந்து நீங்கள் கல்படாத இடத்துல போட்டுருங்க. அதில் இருக்கிற மஞ்சளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் குப்பையில் சேர்த்து நீங்கள் போற்றலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளணும். நீங்கள் 21 முறை அந்த நூலை வைத்து சுற்றும் போது உங்கள் இல்லத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீரும் மற்றும் நம்மளுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த பரிகாரம். செய்து பாருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வைத்து தீபம் ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது. பஞ்சமி இருந்தாலும் சரி, இல்லை மற்ற நாள் இருந்தாலும் சரி, இந்த மார்கழி முடியும் வரை நம்ம வந்து நிலைவாசலில் வந்து விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. பாசிட்டிவாக இருக்கும். அடுத்து யாருக்காவது தானம் செய்வது ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு தானம் செய்துக்கோங்க. இந்த பஞ்சமி என்று வந்து பூஜை பண்ணுபவர்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய இல்ல சுவாமி படங்களை நல்லா அலங்காரம் செய்து டெக்கரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சுவாமிக்கும் பார்த்தீங்கன்னா திருஷ்டி எடுத்துடுங்க. அதாவது கற்பூரம் ஒரு தாம்பழத்தட்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு தண்ணீரில் கரைச்சி ஒரு வெற்றிலை வைத்து அதில் கற்பூரம் வைத்து நீங்கள் கொளுத்தி நீங்கள் சுவாமிக்கு திருஷ்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய கண் கூட படும் இல்லையா, எல்லாருடைய கண்ணுமே நமக்கு படும் இல்லையா. அப்படி இருப்பதனால நம்மளுடைய பூஜை அறைக்கு வந்து ஒரு மாதத்திற்கு ஒரு முறை திருஷ்டி எடுப்பது நம்ம தெய்வங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, எப்போதுமே ஒரு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கடவுள் நமக்கு துணையாக இருப்பார், நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி செய்யும்போது இறைவன் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லாமே சரி செய்து கொடுப்பார். அதே போல் வந்து நம்ம நம்பிக்கையுடன் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். எப்போதுமே உங்களுடைய நம்பிக்கை தான் ஜெயிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.